விஜய் ஃபேன்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் எதிர்காலமே மாறும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கூலி படம் வந்துச்சு. ஸோ இதில் நிறைய ரிவ்யூஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ நெகட்டிவான விஷயங்கள் வந்து நிறையா கொடுத்து தான் மீடியாலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்ல வேண்டியது, இது வந்து அரசியல் வீடியோவோ இல்லை சினிமா வீடியோவோ கிடையாது. இது பியூர்லி வந்து சைக்காலஜி ரிலேட்டட் வீடியோ. ஸோ ஒரு ஃபேனோட பிஹேவியர் வந்து எந்த அளவுக்கு ஒரு லீடரோட இமேஜ் அஃபெக்ட் பண்ணுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு கான்செப்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது காமன் பப்ளிக் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸே இப்படி இருக்காங்கன்னா தலைவர் எப்படி இருப்பார். இப்போ ஃபேன்ஸ் பிஹேவியர் எதை முடிவு பண்ணுதுன்னா தலைவரோட இமேஜை வந்து முடிவு பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு இது நார்மலாகவே நான் உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து காலேஜில் எலெக்ஷனில் நிற்கிறாரு, சரியா? அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் வந்து ரவுடிசம் பண்ணுறாங்க. இப்போ பீப்புளோட மைண்ட் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவரை சுற்றி உள்ளவங்க சரியில்லாதனால அந்த பர்சனும் ஒரு சரியில்லாதவனாக இருப்பானோ அப்படின்றத வந்து நினச்சிட்டு போடாமல் போயிடுவாங்க. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் ரிசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நிறைய பேர் வந்து காமனாக நியூட்ரல் ஏதாவது ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. இவருக்கு உதாரணமாக இந்த கட்சியும் இல்லை அந்த கட்சியும் இல்லை, விஜய்க்கு போடலான் இருப்பாங்க. சில ரஜினி ஃபேன்ஸே வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினச்சிட்டு இருக்கலாம். பட் இந்த பிஹேவியர்னால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். இவங்களுக்கு ஓட்டு போடணுமா, இல்லை போடாமல் விட்டுலாமா, இல்லை இவங்களை தாண்டி வேறு யாரையாவது சூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ இன்னும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் சாப்பிட போகிறீங்க, ரொம்ப பிடிச்ச ஹோட்டல். பட் அங்கே வந்து அந்த ஸ்டாஃபோட பிஹேவியர் சரியில்லை, நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஊண்டாயிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப மன கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஹோட்டலை வந்து நீங்கள் சூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தாங்க. இது உண்மையிலே அஃபெக்ட் ஆகுமா நிறைய பேர் கேட்கலாம். பட் ஹியூமன் சைக்காலஜி நமக்கு தெரியல. ஸோ இது என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SSLC பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.